கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான அரசியல் தலைவர் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகியான மார்ஷல் ஏ. நேசமணி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1895 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். 1968 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார் நேசமணி அவர்கள். நேசமணி அவர்களை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அன்போடு மார்ஷல் நேசமணி என்று அழைக்கிறார்கள். திருநெல்வேலி CMS கல்லூரியில் இளங்கலை பட்டமும், திருவனந்தபுரம் சட்டக் கல்லூரியில் சட்ட படிப்பும் முடித்து வழக்கறிஞராக பணியாற்றினார். இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அங்கு வாழ்ந்த தமிழ் பேசும் மக்கள் மொழி வாரியாக புறக்கணிக்கப்பட்டனர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த தமிழ் பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்க உருவான திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பிற்கு நேசமணி தலைமை தாங்கினார். 1951ஆம் ஆண்டு நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் குமரி மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டுடன் இணைவதற்காகவும் வலுவாக குரல் கொடுத்தார் நேசமணி அவர்கள். இவரது தொடர் போராட்டங்கள் மற்றும் தியாகங்களின் விளைவாக 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. 1943 1947 வரை நாகர்கோவில் நகராட்சியின் தலைவராக பணியாற்றினார் நேசமணி அவர்கள். 1948 மற்றும் 1957 ஆண்டுகளில் முறையே திருவிதாங்கூர், கொச்சி சட்டமன்றத்திற்கும் சென்னை மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1951, 1962 மற்றும் 1967 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாடு அரசு நாகர்கோவிலில் இவருக்கு மணி மண்டபமும் சிலையும் அமைத்து சிறப்பித்துள்ளது. ஆண்டுதோறும் இவரது பிறந்த நாளான ஜூன் 12 அன்று அரசு விழா கொண்டாடப்படுகிறது. மிக முக்கியமான அரசியல் தலைவர் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகியான மார்ஷல் ஏ. நேசமணி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.